ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான், ரெட் கலர் ப்ளவுஸு. இது வந்து நான் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கலை. நான் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில், நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஆரி ஒர்க் வந்து நம்ம ரோப் கீழே தொங்கப்படலாம், டசல்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து காணிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் என்ன அப்படின்னு காமிக்கேன் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு வுட்டில் உள்ளது தான். இது ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் கடையில் நம்ம வந்து கிடைக்கும். எப்போவுமே நார்மலாக நம்ம பேப்பரு சார்ட்டில் கட் பண்ணி அந்த சேஃப் வரைகிறதுக்கு இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் ஹார்ட் சேஃபில், மேங்கோ டிசைன் அப்படி 2-3 சேஃபில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு 2 ரூபீஸோ 3 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கடையில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இப்போது டசல்ஸ்க்கு வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இது வந்து டைமண்ட் சேஃபில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம 2 லேயரில் செயின் ஸ்டிச் கொடுக்கணும் டசல்ஸ்க்கு. இதில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லேயரில் நான் வந்து செயின் ஸ்டிச் நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் அங்கே எண்ட் நாட் போடாமல் நான் வந்து சிக்ஸாக் போட்டிருக்கேன். எப்படி போடுதேன்னு பாருங்கள். மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், அப்படி நான் லைனாக அப்படி போட்டுட்டு ஃபுல்லாகவுமே நான் முடிச்சிருவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே நார்மலாக நிறைய வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லாகவுமே ஹார்ட் சேஃபில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தான் நானே கஸ்டமர்கிட்ட கேட்டு டைமண்ட் சேஃபில் நானே தான் ஒர்க் போட்டிருக்கேன். எப்போவும் ஒரே போல் இன்ஷியலு அப்படி ட்ரை பண்ணாமல் இது வந்து ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வர்ற மாதிரியே நான் வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள். ஃபினிஷ் பண்ணி இப்போது முடிச்சுட்டு அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து நாட் போட்டுக்கிடணும். நாட் போட்டுட்டு சென்டராக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 புட்டாஸ் வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிடுதேன். இப்போ வந்து 1க்கு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். இது வந்து என்ன ஸ்டோன் அப்படின்னா, இதுதான் கிளிப் ஸ்டோனு. இதை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து ஆரி ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதிலேயே நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மல் த்ரெட்டில் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரேம்லேருந்து கலட்டச்சில் அங்கேயும் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடும். அதனால் நான் வந்து ஆரி ஒர்க் இது நீடில் வச்சே நான் வந்து நாட் போட்டுட்டு அதில் நான் என்ன போடுதேன் அப்படின்னா, ஒரு சீக்வென்ஸு, ஒரு 4mm பீட் போட்டு புட்டாஸ் மாதிரி ஃபுல்லாகவுமே நான் போடுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாகவுமே முடிச்சுட்டு நான் இப்போ காமிக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 இது நான் கொடுத்துருக்கேன். இப்போது 3 ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வர்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து நான் வந்து பேக்கு வந்து ஃபுல்லாகவுமே கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நான் வந்து ரோப்க்கும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, 4 கார்னர் சைட்லேயும் நான் வந்து இந்த சும்மா அந்த கொடி மாதிரி போட்டு அதில் அந்த லீஃப் வர்ற மாதிரி அப்படி போட்டிருக்கேன். இது இப்போ என்ன பீடு யூஸ் பண்ணுறேன்னா, கட் பீடு வந்து நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே சிலவங்க 2 பீடாக யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு அங்கேயும் இங்கேயும் அசையாமல் அப்படியே இருக்கும். அதனால் இப்போ நான் ஃபுல்லாகவுமே நான் ஒர்க் போட்டு முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டில் இது வந்து குந்தன் ஸ்டோன் வந்து நான் வந்து ஒட்டுறேன். இது வந்து இதுக்கு என்ன க்ளூ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, B7000 க்ளூ தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃபுல்லாக 4 சைடுமே நான் வந்து ஒட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஆரி ஒர்க் சம்மந்தமாக ப்ளவுஸில் ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் சொல்லி தரேன். ப்ளவுஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.